இங்கே பாருங்க, லாபத்தை நீங்கள் கணக்கு பாருங்க. விவசாயம் பண்ணாத நேரங்களில் இந்த இது வரும்போது உங்களுக்கு லாபம் தானே, ஏன் உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது அப்படின்னு விலாவாரியை எடுத்து சொல்றது யார் தெரியுமா? இப்போ புதுசாக கந்தன்மலைன்னு ஒரு படம் வந்துச்சுல, அது நடித்த ஹீரோ தான் சொல்லியிருக்காரு. திட்டம் 100 நாள் திட்டம்னு தான் சொல்லி வந்திருக்கும். அது துவங்கப்பட்டதிலிருந்து 100 நாட்கள், இப்போ 125 நாட்களாக அது அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. இதை கூட அக்னாலஜ் பண்ணல. அது மாத்திரம் இல்லை, கிராமப்புறங்களில் விவசாயிகள் மற்ற வேலை செய்பவர்களை கூலி ஆட்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் வச்ச பிரதானமான கோரிக்கை என்ன வந்து, நடவு காலத்திலையும் அறுவடை காலத்திலையும் இந்த திட்டம் தவிர்க்கணும். காரணம் என்னன்னா, விவசாயிகளுக்கு நடுறதுக்கோ அறுவடைக்கோ ஆட்கள் கிடைப்பதில்லை அப்படிங்கிற காரணத்தினால. ஆகவே இந்த திட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த நடவு மற்றும் அறுவடை காலங்களை தவிர்த்து 125 நாட்கள். அப்படி நாம் பார்த்தா இது கிராம பொருளாதாரத்தில் நம்பிக்கை இருக்கிற, அது பற்றி தெரிந்த அனைவரும் வரவேற்கணும். காரணம், நடவு காலத்தில் ப்ரைவேட்டில் வேலை கொடுக்குறாங்க தனிப்பட்ட விவசாயிகள், அதே மாதிரி அறுவடை காலத்துலையும். அது போக மீதி 125 நாள்னு சொன்னால் நம்ம பெரிய அளவில் எல்லா நாட்களும் வருஷத்தில் கிராமப்புற மக்கள் வேலை பெற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கோடு செய்திருக்கின்ற திட்டம்.